இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் நான் அன்போடு விட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மற்றும் 12 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் இந்த நாளில் நாம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. இங்கே 1ஆம் அதிகாரம் மொத்தம் 21 வசனங்கள் இங்கே இருக்கிறது. தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே மொத்தம் 21 வசனங்கள் இருக்கிறது. இங்கே 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: யூதாவின் ராஜாவாகிய யோயாகிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இதனுடைய 21ஆம் வசனம் கடைசி வசனம் விதமாய் சொல்லுகிறது: கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். அப்போ இதற்கு இடைப்பட்ட காலத்திலே யோயாகிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திற்கும் கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏராளமான சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த 1ஆம் அதிகாரத்திலும் இதனுடைய ஆரம்பம், பிகினிங், அதனுடைய ஆரம்பம், அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இங்கே ஞானிகளை அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் யூதேயாவின் ராஜாவாகிய யோயாகியும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனேயர் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலையிலே வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகுள்ளவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சிலர் வாலிபர்களை கொண்டு வரவும். இங்க பாருங்க, நேபுகாத் நேச்சார் வந்து அவர் சிறை பிடிக்கிறார். எருசலேம் வந்து முற்றுகை போட்டாச்சு, சிறை பிடிக்கப்பட்டு விட்டது. ராஜா சிறை பிடிக்கப்பட்டு விட்டான். யூதாவின் ராஜாவாகிய யோயாகிம் சிறை பிடிக்கப்பட்டு விட்டான். ஆனால் இங்கே ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ள வாலிபர்களை சிலரை கொண்டு வரும்படியாக இங்கே ராஜா கட்டளையிடுகிறார். அதில் எல்லாம் யாரா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ராஜ குலத்தார். ஒன்று ராஜ குலத்தார், 2வது துரை மக்கள், 3வது யாதொரு மாசில்லாதவர்கள், 4வது அழகுள்ளவர்கள், 5வது சகல ஞானத்திலும் தேறினவர்களும், 6வது அறிவில் சிறந்தவர்கள், 7வது கல்வியில் நிபுணரும், 8வது ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சிலரை வாலிபரை கொண்டு வரவும். அப்ப இந்த வாலிபர்களுக்குள்ள இந்த 8 காரியத்தில் ஒரு காரியம் இருக்கணும். ஒன்று ராஜகுலம் இருக்கணும், துரை மக்களாக இருக்கணும், யாதொரு மாசு இல்லாதவர்களாக இருக்கணும், அழகுள்ளவர்களாக இருக்கணும், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கணும், கல்வியில் நிபுணராக இருக்கணும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாலிபரை கொண்டு வரும்படியாக இவன் கட்டளையிடுகிறான். 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்: அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பானோசுக்கு கற்பித்தான். இங்கே அவங்களுக்கு கல்தையரின் பாஷையை கற்றுக் கொடுக்கணும், கல்தையருடைய மொழிகளை கற்றுக் கொடுக்கும்படி பிரதானிகளின் தலைவன், ராஜாவுடைய பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற ஒருவனுக்கு ராஜா கட்டளையிடுகிறார். 5ஆம் வசனம்: ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் அளவும் அதன் முடிவிலே அவர்கள்
ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 3 வருஷம் அவங்களுக்கு ராஜா உண்ணும் உணவு, ராஜா குடிக்கிற போஜனத்தை கொடுக்கும்படி ராஜா கட்டளையிடுகிறான். இதுல 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களுக்குள் யூதயா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இதில் இந்த ராஜ குலத்தாரில், துறை மக்களில் யாதொரு மாசு இல்லாதவர்களா, அழகுள்ளவர்களா, சிறந்த ஞானிகளா, அறிவில் தேறினவங்களா, கல்வியில் நிபுணரா, ராஜா அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமை உள்ள வாலிபர்களாக இந்த பரிசுத்த தானியேல், பரிசுத்த அனனியா, பரிசுத்த மிஷாவேல், பரிசுத்த அசரியா ஆகியவர்கள் இங்கே தேர்வு செய்யப்படுகிறார்கள். பிரதானிகளின் தலைவன் 7ஆம் வசனம், பரிசுத்த தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், பரிசுத்த அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், பரிசுத்த மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், பரிசுத்த அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் பெயரிட்டான். நான் ஏன் இவர்களுக்கு முன்பதாக பரிசுத்த என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்ன, வேதத்திலே இவர்களுடைய பெயர் வந்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவராலே எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தினுடைய பெயர்கள் வந்திருக்கிறது. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் இவர்கள் பெயர் வந்திருக்கிறதுனாலே ஆண்டவருடைய வார்த்தையிலே, ஆண்டவருடைய வார்த்தை இங்கே இவர்களை குறித்து சொல்லுகிறதுனாலே இவர்கள் மேன்மையானவர்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே பரிசுத்த தானியேல் 8ஆம் வசனம், இங்கே பரிசுத்த தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் போய் சொல்றார், பரிசுத்த தானியேல் போய் சொல்றாரு, கட்டளையிட்டு இருக்கிறவன்ட்ட போய், எனக்கு ராஜா அவர் உண்ணுகிற உணவு, அவர் குடிக்கிற திராட்சரசத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு அது வேண்டாம். 10 நாள் வரைக்கும் என்னை சோதித்து பாருங்க. நான் வேகமாக போக விரும்புகிறேன். 10 நாள் வரைக்கும் என்னை சோதித்து பாருங்க. அவங்க உண்ணுகிற உணவுக்கும் நாங்கள் சாப்பிடுகிற மரக்கறிக்கும், எங்களுக்கு சாதாரண மரக்கறி கொடுத்தா போதும், தண்ணி கொடுத்தா போதும், பருப்பு வகையான ஆகாரங்களை கொடுங்க, சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்து பார்க்குறாங்க. அவங்க முகத்தை காட்டிலும் இவர்கள் முகம் வித்தியாசமாயிருக்கிறது. 10 நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. 12ஆம் வசனம் சொல்றார், 10 நாள் வரைக்கும் சோதித்தான். 15ஆம் வசனம் சொல்றது, 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அப்போ இங்க பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, தானியேல் இங்கே பரிசுத்தமாய் வாழ்கிறார். அந்நிய தேசத்திலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி எண்ணி தானியேலும் அவருடைய நண்பர்களாகிய வாலிபர்களும் பரிசுத்தமாய் வாழுகிறார்கள். 1ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்த தெய்வம் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வது உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதே போல எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் நாங்கள் பாதுகாக்க உதவி செய்கிறார். இந்த சரீரம் தங்கும் ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த தங்கும் ஆலயமாகிய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே என்னை தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.